ஐஸ்கிரீம் மிக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ஷார்ட்ஸா பார்க்கலாமா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/4 லிட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 1/2 லிட்டர் கம்மியாவே பாலை வந்து நல்லா சுண்ட காய்ச்சினதுக்கு அப்புறமா இந்த பவுடர் டைரக்டா போட்டு கலக்கிறாதீங்க, கட்டிப்படும். இல்ல லைட்டா ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணி கரைச்சிட்டு அந்த பால்ல மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு சுகர் ஐ திங்க் இஸ் மோர் தென் இனஃப். நிறைய விருப்பப்பட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாலை நல்லா கலக்குனதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா வெண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டிக்கியா இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ ஃபுல்லாக நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரீசரில் வைங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜ்லேயோ சில்லலையோ வைக்கக்கூடாது. நல்லா ஃப்ரீசரில் வச்சதுக்கு அப்புறமா நல்லா பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிரும். பார்த்தீங்க அப்படி கட்டி மாதிரி அது ஐஸ் கட்டி மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா அப்படியே ஸ்பூன்ல மேலால எடுத்து பாருங்களேன். அதே ஐஸ்கிரீம் உங்களுக்கு சூப்பரா ரெடி ஆயிரும். ஸோ ஐஸ்கிரீம் ஸ்கூப் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கூப்லேயே மேடுங்க. என்ன ஃப்ளேவர்ல வேணும் உங்களுக்கு? பிஸ்தாலேருந்து ஆரம்பிச்சு ஸ்ட்ராபெரி, வெனிலா எல்லா ஃப்ளேவர்லையுமே ஐஸ்கிரீம் மிக்ஸ் நம்ம சமையல் சூப்பர் ஸ்டோர்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.